வச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. மகா சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி கே. காந்தி. இவர் திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கிராம விவசாயி ஆவார். 30 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வரும் இவர் முதலில் கடலை, ராகி, நெல் சாகுபடி செய்து வந்தார். பின்னர் 1986ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை மற்றும் திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய ஆலோசனையின் பேரில் மா சாகுபடியை 25 ஏக்கரில் ருமானி, பங்கனப்பள்ளி, பெங்களூரா, நீலம், செந்தூரா போன்ற ரகங்களை சாகுபடி செய்தும் கவாத்து செய்தும் உர மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு முறைகளை கையாண்டு மா சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று அதிக லாபமீட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, ஆயிரத்தி 1986ஆம் ஆண்டு மா பயிர் செய்வதென முடிவு செய்து நமது அரசு துறை சேர்ந்த தோட்டக்கலைத்துறையை அணுகினேன். அவர்களின் ஆலோசனைப்படியும் திருவூர் நெல் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய கேவிகே என்று சொல்லக்கூடிய அறிவியல் வேளாண்மை பெருமக்களுடைய அறிவுரையின்படியும் நான் மா பயிரிடுவதென முடிவு செய்து எனது 25 ஏக்கரிலே மா பயிர் செய்துள்ளேன். மா பயிரிலே அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களான ருமானி, பங்கனப்பள்ளி, பெங்களூரா, நீலம், செந்தூரா போன்ற ரகங்களை பயிர் செய்துள்ளேன். அவை ஜூன் ஜூலையிலே நமக்கு அறுவடை முடிந்தவுடனே நான் அதில் மகசூல் ஆண்டுதோறும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தால் கவாத்து செய்கின்ற முறையை கையாண்டு விஞ்ஞானிகளுடைய ஆலோசனைப்படி ஆண்டுதோறும் அறுவடைக்கு பின் கவாத்து செய்வது என்பது முக்கியமான ஒரு அம்சமாகும் விவசாயத்திலே. அதுவும் தோட்டக்கலை பயிர்களான மா பயிரிலே கவாத்து என்பது இன்றியமையாதது. கவாத்துக்கு பின்னால் உர மேலாண்மையை கையாள வேண்டும். ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொரு மரத்திற்கும் 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ யூரியா, 1 கிலோ பொட்டாஷ் என்கின்ற விகிதத்திலே கலந்து மரத்தின் அடிபாகத்திலிருந்து 5 அடி தள்ளி வட்டப்பாதையில் ஒரு குழி அமைத்து அந்த குழியிலே உரங்களை போட்டு மூடிவிட வேண்டும். அது மழைக்காலம், நமது பகுதி வறட்சி பகுதி என்பதனால் நம் தண்ணீர் பாச இயலாததால் மழைக்காலமான ஆகஸ்ட் செப்டம்பருக்குள் அந்த உரமிடுதலை செய்ய வேண்டும். அப்படி செய்வதனால் மரம் தன்னுடைய சத்துக்களை இழுத்துக்கொள்ள ஈரமானது மழையால் தேவைப்பட்ட நீரையும் எடுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்திலே பூக்கும் தருவாய் வரும்பொழுது பூச்சிகளிலிருந்து பயிர் பாதுகாப்பு செய்ய வேண்டும். ஜனவரி முதல் வாரத்திலேயே பூக்கும் தருவாயில் ஒவ்வொரு மரத்திற்கும் தேவையான பூச்சிக்கொல்லி மருந்தான ப்ரொஃபினோஃபாஸ் ப்ளஸ் சல்பர் என்று சொல்லக்கூடிய நனையம் கந்தகத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் என்ற விகிதத்திலே கலந்து அனைத்து மரங்களுக்கும் மரப்பட்டைகளையும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். அப்படி தெளிப்பதினால் மரத்தின் செதில் பட்டைகளிலே இருக்கின்ற பூச்சி புழுக்களை எல்லாம் அழிப்பதோடு நமக்கு வருகின்ற பூவும் தெளிவாக வரும். அப்படி வந்த பின்னால் 15 நாள் முதல் 20 நாட்களுக்கு பிறகு ஒரு முறை நாம் கவனிக்க வேண்டும். பூக்கொத்துக்களிலே பூச்சிகள் அல்லது நோய் அறிகுறிகள் இருக்குமே ஆனால் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml மோனோகுரோட்டோபாஸையும் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கார்பன் டெசிம் என்று சொல்லிக்கிற பெவ்ஸ்டின் மருந்தினையும் கலந்து தெளிப்பதினால் பூக்கொத்துக்களில் வரக்கூடிய சாம்பல் நோய்களை கட்டுப்படுத்துவதோடு திரட்சியான பிஞ்சுகளையும் நாம் பெறலாம். பிஞ்சு பிடித்த பின்னால் நாம் பிஞ்சுகள் உதிராமல் இருப்பதற்காக பயிரூக்கி மருந்துகளான ஃப்ளோனோபிக்ஸ் போன்ற பயிரூக்கிகளை பயன்படுத்தி நிறைய பிஞ்சுகளையும் திறமான காய்களையும் நல்ல பளபளப்பான பழங்களையும் பெறுவதற்கு ஃப்ளோனோபிக்ஸ் ஒரு முறை 4.5 லிட்டர் தண்ணிக்கு 1 ml என்கின்ற விகிதத்திலே கலந்து தெளித்தால் நல்ல மகசூலை பெறலாம். இந்த மகசூலின் மூலம் நாம் இவ்வளவு செய்த பின் மகசூல் அதிகம் வந்த பின்னால் விற்பனைக்கு செல்வது எப்படி என்பதனை யோசிக்க வேண்டும். விற்பனை என்பது ஒரே நேரத்தில் நாம் அறுவடை செய்தால் காய்களுடைய அதிகரிப்பு அதிகமாக வந்து மார்க்கெட்டிலே விலை குறையும். அதை தவிர்க்க முதலிலே மரங்களில் தானாக பழுத்து பழங்களை மட்டுமே எடுத்து மார்க்கெட்டிலே விற்பனை செய்து கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக நாம் மார்க்கெட்டில் எப்பொழுது பழத்திற்கு டிமாண்ட் வருகின்றதோ, பற்றாக்குறை இருக்கின்றதோ அப்பொழுது அறுவடை செய்யுமே ஆனால் நமது காய்கள் நல்ல விலைக்கு விற்கும். அதனால் நாம் நல்ல மகசூலும் பெறலாம். அறுவடைக்கு பின் கவாத்துன்னு சொன்னேன். கவாத்து ஏன் செய்யணுன்னா, ஒவ்வொரு மரத்துலேயும் தேவையான கிளைகள் தேவையற்ற கிளைகள்னு இருக்கும். அந்த களையெல்லாம் நீக்கிடணும். அதே போல் காய்ந்த கிளைகள் நிறைய இருக்கும். அந்த காய்ந்த கிளையெல்லாம் அப்புறப்படுத்தினா தான் மரம் வந்து அடுத்த ஆண்டு காய்க்கிறதுக்கு தேவையான தளிர்களை விடும்.
அப்படி தளிர் விடும்போது நமக்கு மகசூல் பெருகும். அதனால் கண்டிப்பாக மாமரத்துக்கு கவாத்து என்பது ஒரு முக்கியமான அம்சம். மாமரம் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நல்ல பயிர். அதனால் அனைத்து விவசாயிகளுமே தண்ணியில் நம்ம பயிர் வைக்காத இருக்க வேண்டாம். ஏன்னா வறட்சியிலும் தாங்கி வரக்கூடிய மாம்பயிர்களை பயிர் வச்சு லாபம் அடையணும்னு கேட்டுக்கிறதோடு, அதில் வந்து ஊடு பயிராக வந்து நம்ம மாவிலே வந்து கொய்யா, சப்போட்டா, பலா, தேக்கு இது போன்ற பயிர்களையும் பயிர் பண்ணலாம். முந்திரியை வந்து நம்ம பார்டர் கிராப்பாக பண்ணலாம். நான் ஏன்னா ஃபஸ்ட்டில் செடி வைக்கும்போது முந்திரியை வந்து பார்டர் கிராப்பாக பண்ணி நிறைய லாபம் அடைஞ்சிருக்கேன். அது வந்து முந்திரி வந்து நல்ல ரேட்டு போகக்கூடிய ஒரு பயிர். அதாவது நம்ம பறித்து வச்சுக்கின்னு நம்ம எப்போ ரேட்டு வருதோ அப்போ விற்கலாம். மாமரம் மாதிரி கிடையாது, அழுகிடும் விற்றுணுன்ற ஒரு நிலைமை இல்லாமல் ஸ்டாக் வச்சு நம்மளுக்கு ரேட் நல்ல ரேட்டு கிடைக்கும் போது கூட முந்திரியை விற்கலாம். அதனால் முந்திரியை வந்து அனைவருமே ஊடு பயிராக செய்கிறதோட பார்டர் கிராப்பாகவும் பண்ணலாம். குறைஞ்சி ஒரு 15 வருஷம் வரைக்கும் ஊடு பயிராகவும் பண்ணலாம், பார்டர் கிராப்பாகவும் பண்ணலாம். அதனால் எந்த பாதிப்பும் மாமரத்துக்கு இல்லை. அதோடு நம்ம விவசாயிகள் வந்து வீடு கட்டும்பொழுது நிறைய மரங்களாக வாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க, எல்லோருமே வந்து தேக்கு, வேங்க போன்ற மரங்களை வரப்பு ஓரங்களில் வச்சு நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குங்க. அது வந்து விவசாயத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு தன்னிறைவை கொடுக்கும். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் கே. காந்தி 9787664516. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் பல்வேறு பிரிவுகளில் ஒன்றுதான் உயிர் வேதியியல் துறை. உயிர் வேதியியல் துறை எவ்வாறு செயல்படுகிறது, இது உழவர்களுக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை குறித்த பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்கிறது இத்துறை. இத்துறையில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு புதிய ரகங்களை கண்டுபிடித்து வருகின்றனர். இப்பொழுது இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உயிர் வேதியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் பி. கோவிந்தராசு அவர்கள் விளக்கம் தருகிறார். எங்களுடைய உயிர் வேதியியல் துறையானது 1973ஆம் வருடம் உயிரியல் துறையின் ஒரு அங்கமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. பின்னர் 1975ஆம் வருடம் முதல் எங்களுடைய துறை ஒரு முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட துறையாக செயல்பட்டு கொண்டு வந்தது. பின்னர் 1989ஆம் வருடமிலிருந்து பயிர் மூலக்கூறு இயல் இயக்கத்தின் ஒரு அங்கமாக எங்களுடைய துறை பணியாற்றி கொண்டிருக்கிறது. எங்களுடைய துறையின் முக்கிய குறிக்கோளாக வேளாண்மை அறிவியல் சார்ந்த மாணவர்களுக்கு உயிர் வேதியியல் துறை பாடத்தையும் உயிர் வேதியியல் மாணவர்களுக்கு உயிர் வேதியியல் துறை ஆராய்ச்சியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வேளாண்மை, பொறியியல், வனவியல், விலங்கியல் போன்ற மாணவர்களுக்கு இளம்நிலை, முது அறிவியல் மற்றும் பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு உயிர் வேதியியலின் அடிப்படைகள், வேளாண்மை உயிர் வேதியியல், உணவு பதப்படுத்துதல், உணவு மற்றும் சத்துணவு சார்ந்த உயிர் வேதியியல், இடைநிலை வளர்சிதை மாற்றம் போன்ற பாடங்களை நாங்கள் மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது தவிர எங்களுடைய துறையில் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வருகின்றோம். ஆராய்ச்சியின் முக்கிய முடிவாக நீரிழிவு நோய் என்பது ஒரு முக்கியமான நோயாகும். இந்த நீரிழிவு நோய் 2 வகைப்படும். டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடும்போது குளுக்கோஸ் வந்து இமிடியேட்டாக வந்து பிளட்டில் அக்குமுலேட் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு மூலிகை செடியிலிருந்து தடுப்பான்கள், தட் இஸ் ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் அண்ட் அமிலேஸ் என்ற தடுப்பான்களை நாங்கள் பிரித்தெடுத்து அதனுடைய மருத்துவ குணங்கள் ப்ளஸ் அதனுடைய வடிவமைப்புகளை ஆராய்ந்து அதற்குண்டான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இறால்மீன் சிதில்களிலிருந்து கைட்டின் என்றும் உயிர்வேதி பொருளை செரோசியஸ் மார்சஸ் என்னும் மண்ணில் வாழும் பாக்டீரியா மூலம் எவ்வாறு பிரித்தெடுப்பது என்ற ஆராய்ச்சியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாலியாந்தல் லாங்கியோலியா என்று அழைக்கப்படும் நெட்டில் மரத்தின் உயிர்வேதியியல் பொருட்கள் எதிர்வினை
ஆக்சிஜன் ஏற்றிகள் மற்றும் நுண்ணுயிர் ஆற்றல்கள் என்ற குறித்த ஆராய்ச்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தவிர தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் குறுந்தானிய உற்பத்தியை மேம்படுத்தல் என்ற தலைப்பின் கீழ் கனடா நாட்டு உதவியுடன் எங்கள் கூட்டு ஆராய்ச்சி கம்பு, சாமை, வரகு, ராகி, குதிரைவாளி போன்ற பயிர்களிலிருந்து உயிர்வேதியியல் மற்றும் சத்து பொருட்கள் அளவு எவ்வாறு இருக்கிறது என்று ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்துடன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நேனோ தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் மேம்படுத்தப்பட்ட பழ பாதுகாப்பு மற்றும் பதனிடப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் உயிர்வேதியியல் ஒரு அங்கமாக எக்ஸனால் என்ற ஒரு உயிர்வேதியியலை பயன்படுத்தி பழத்தை எவ்வாறு பதப்படுத்துதல் என்ற ஆராய்ச்சியும் எங்கள் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் முனைவர் பி. கோவிந்தராசு 9444234706. மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.